பயங்கரமா வலிக்குதா? நம்ம டாக்டர் குரியன் கிட்ட போலாம். இங்கதானே இருக்காரு. தலையிலலாம் அடிபட்டிருக்கு வெங்கி. டாக்டர் பார்த்துட்டேன், மருந்து போட்டாரு. 2 ஊசி வர டிடி பெயின் கில்லர்ஸ். ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்குன்னு பயந்துட்டு தான் ஃபோன் பண்ணல. எனக்கு ஒன்றும் இல்லை கல்யாணி, ஐம் ஓகே. நிஜமா தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது கோல்டா கொண்டு வா. நீ உள்ள வந்து படு வெங்கி. இங்கே படுத்துக்கிறேன், பரவாயில்ல. என்ன வெங்கி, ஸ்டெப்ல நின்னுட்டு வந்தியா? முதல் தடவை ட்ரெயின்ல போற, இப்படி ட்ரெயின்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்ற. ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன வெங்கி? நான் அதை பத்தி பேச விரும்பல. மறுபடியும் நடக்காது. எப்படி இருக்க கீதா? மரம் மாதிரி ஆயிட்டேன். சாகனம் போல இருக்கு. வலிக்குது, உடம்பு வலிக்குது, மனசும். அழாத கீதா, ப்ளீஸ். காலையில ஃபோன் பண்ணா. என்ன சொன்னா? ஒன்னும் இல்லை. ஃபோன் பண்ணான்னு சொன்னில்ல, என்ன சொன்னா? நல்லா இருந்ததான்னு கேட்டான். போலீஸ் கிட்ட போகலன்னு கேட்டான். போகலன்னு சொன்னேன். மறுபடி பண்றேன்னு வச்சுட்டான். என்ன பண்ணலாம் வெங்கடேஷ்? தெரியல. அவனுக்கு என்ன வேணும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இதை நாம முதலே பண்ணியிருக்கணும். என் கணவர்கிட்ட நான் இதை சொல்லவே முடியாது வெங்கடேஷ். என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் உங்க இஷ்டம். நான் போகணும். தலைவா, எப்படி இருக்கு? ஒழுங்கா இருக்கியா? என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கேட்க மனசே இல்லை, ஆனா இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. உன் ஞாபகம் வந்து இங்க பாரு. ரொம்ப இல்லை, 1 லட்சம். என்கிட்ட எவ்வளவு பணம் இல்லை. 1 லட்சம் இல்லை? இல்ல, ஏற்பாடு பண்ணு. என் பொண்டாட்டி கையெழுத்து இல்லாம பேங்க்ல பணம் எடுக்க முடியாது. ஏய், நான் சொல்றேன் கேட்கலையா? என்ன பாக்குற? ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னா கையெழுத்து போட்டுருக்க. போடுற கையெழுத்த ஆஃபீஸ் நடு. 10-15 வருஷம் ஒர்க் பண்ணல, மெடிக்கலா ஏற்பாடு பண்ணு. என்ன உன் பொண்டாட்டி கிட்ட ஓடி போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நீ யோசிக்கலாம். அந்த பொண்ணு புருஷன் கிட்ட போய் சொன்னேன்னு முதல்ல உன் வீட்டை வந்து கொளுத்துவான்டா. அதுக்கப்புறம் தான் நான் மத்ததெல்லாம். ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? ஒரு லட்சம் வேணும், அரேஞ்ச் பண்ணி வை. நான் மறுபடியும் வருவேன். என்ன கீதா இது? இதுல 10,000 இருக்கு, வச்சுக்கோங்க. மிச்சத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அந்த பணம் கொடுத்துருங்க வெங்கடேஷ்.
முடியலன்னா சொல்லுங்க. நான் என் கணவரோட அக்கௌண்ட்ல இருந்து நான் எடுக்க ட்ரை பண்றேன். நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வெங்கடேஷ், நம்ம 2 பேரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் வெங்கடேஷ் வாங்கிக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம். இதுவும் எனக்காக தான் இல்ல. நன்றி. சரி, நான் போகணும். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன். வா, லாரன்ஸ் சொல்லதான் இருக்காரு. வா வா வா. என்கிட்ட பணம் கிடையாது. மறுபடியும் என்ன கேட்காத. உன் பர்ஸ் இருந்தது ஒரு கேவலமான கிரெடிட் கார்டு. சரக்கு வாங்கிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்தா இப்பதான் கேன்சல் பண்ணிக்காங்கன்னு சொன்னானுங்க. மானம் போயிடுச்சு. அதுக்குதான் அந்த அடி. புரியுதா? என்னமோ நீ கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இனிமே கேட்காதன்னு சொல்ற. இது ஏன் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. புரியுதாடா? நான் நீலடா நான். என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஆபீஸ்ல ப்ரமோஷன் அது இதுன்னு சின்ன விஷயங்கள். ஒண்ணும் இல்ல. ப்ரமோஷனா? ப்ரமோஷனை பத்தி நீ என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லையே வெங்கி. சரி,